ஒவ்வொரு காலகட்டங்களையும் மனுஷங்க எதிர்கொள்கிற விஷயங்கள் வித்தியாசமாக இருக்கும். அதே சமயம் ரொம்ப கஷ்டமானதாகவும் இருக்கும். ஒரு காலத்தில் காலரா, அதுக்கப்புறம் எய்ட்ஸு, கோவிட், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம தாண்டி வந்தோம். கோவிட்க்கு அப்புறம் போஸ்ட் கோவிட் எக்ஸ்பீரியன்சஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. ரீசெண்டாக ரொம்ப அதிகமாக பேசப்படுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எபிடமிக் லோன்லினஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் 2020 எடுத்துக்கோங்களேன். கோவிட்னா வந்தப்போ தனித்திரு, விழித்திரு, தனிமையில், வீட்டிலே இப்படின்லாம் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஸோ அந்த விஷயங்கள் என்ன பண்ணுச்சு, குடும்பத்துக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங் ஏற்படுத்தும் அப்படின்னு எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. பட் அந்த டைமில் தான் மொபைல் ஃபோன் ஒரு விஷயம் நம்மக்கிட்ட ரொம்ப பூன் ஆக ஆரம்பிச்சிது. அந்த டைமில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம டைரெக்டாக மொபைல் ஃபோனோட இருக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இதனால் என்னாச்சு, இன்னொரு மனுஷங்ககிட்ட பேசுகிற நேரம் குறைய ஆரம்பிச்சிருச்சு. இது எதனால் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு மாணவருக்கு ஆசிரியர் கிளாஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா இப்படி ஸ்ட்ரிக்டாக ஒரு இடத்துல உட்காந்துட்டு எடுக்க மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு நடப்பாங்க, நடந்துக்கிட்டே எடுப்பாங்க. ஸோ இந்த மூமெண்ட் இருக்கும்போது குழந்தைங்களோட அட்டென்ஷன் அதிகமாகும். அதனால நிறைய கிராஸ் பண்ணிக்க முடியும். இந்த லாக்டவுன் டைமில் நம்ம நிறைய ஆன்லைன் கிளாஸ் அது இதுன்னு போகும்போது ஒரு சின்ன ஒரு பிக்சர், அந்த பிக்சருக்குள்ளே ஒருத்தர் உட்காந்து கத்திட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் வரும்போது இந்த நம்ம சைகையை, நான் வெர்பல் கம்யூனிகேஷனை கிராஸ் பண்ணிக்கிற எபிலிட்டியும் நமக்கு குறைஞ்சிட்டு இருக்குது அப்படிங்கிறதும் ஒரு ரிசர்ச்சாக சொல்லியிருக்காங்க. இந்த எபிடமிக் லோன்லினஸ், இந்த மாதிரி நான் வெர்பல் கம்யூனிகேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது, இதெல்லாம் எப்படி சரி கட்டலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல மனசு விட்டு பேசுங்க. சரிங்களா? ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா நமக்கு நம்பகமானவங்க, தெரிஞ்சவங்க இருக்காங்கன்னா அவங்ககிட்ட மனசு விட்டு பேசுங்க. இல்லை எனக்கு ரொம்ப இறுக்கமாக இருக்குது, என்னால் வெளியே வர முடியாத நான் சூழ்நிலையில் இருக்கேன், நான் யார்கிட்ட பேசுகிறதும் எனக்கு தெரியலை அப்படிங்கிற ஒரு குழப்பமான சூழ்நிலையில் இருந்தீங்கன்னா உடனே ஒரு அருகில் இருக்கிற ஒரு மனநல மருத்துவரையோ இல்லை ஆலோசகரையோ உடனே தொடர்பு கொள்ளுங்க. அந்த விஷயங்கள் உங்களை இந்த எபிடமிக் லோன்லினஸ் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஹர்டிலிருந்து வெளியே கொண்டு வரும்.